இப்போ இந்தியர்களை நேரடியா குறிப்பா டெக் துறையில இருக்கிறவங்கள பாதிக்கக்கூடிய இன்னொரு அமெரிக்க கொள்கை மாற்றத்துக்கு வருவோம். H1B விசா. ஆமா, இது ரொம்ப பெரிய விஷயம். என்ன நடந்திருக்குன்னா இன்னையிலிருந்து, அதாவது செப்டம்பர் 21, 2025 இருந்து அமெரிக்காவுக்கு வெளியில இருந்து புதுசா H1B விசால வர்றவங்களுக்கு $1,00,000 $100,000 நுழைவு கட்டணம் போட்டிருக்காங்க. $1,00,000 ரொம்ப ரொம்ப அதிகம். ஆமா, இது எம்ப்ளாயர் தான் கட்டணும். அதுவும் முன்னாடியே கட்டணும். இல்லனா விசா ஸ்டாம்பிங்கே கிடையாது, உள்ளே போக முடியாது. இது யாருக்கெல்லாம் பொருந்தும், யாருக்கு இல்லைங்கிறதுல கொஞ்சம் தெளிவு கொடுக்கலாமா? சொல்லுங்க. இது அமெரிக்காவுக்கு வெளியில இருந்து புதுசா வர்றவங்களுக்கு மட்டும்தான். சரி. இப்போ ஆல்ரெடி அமெரிக்கால H1Bல இருக்காங்க இல்ல, அவங்க எக்ஸ்டென்ஷன் கேட்டாலோ இல்ல கிரீன் கார்டு மாதிரி ஸ்டேட்டஸ் மாத்தினாலோ அவங்களுக்கு இந்த கட்டணம் கிடையாது. ஓ, அப்ப புதுசா வரவங்களுக்கு மட்டும் தான் இந்த பெரிய தொகை. ஆமா. இந்த விதி இப்போதைக்கு 12 மாசத்துக்கு இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் ரிவ்யூ பண்ணுவாங்களாம். இதுல யாருக்காவது விலக்கு உண்டா? அதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. தேசிய நலன் கருதி சில நபர்கள், நிறுவனங்கள், துறைகளுக்கு விலக்கு இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அது யாரு, எந்த துறைன்னு தெளிவில்ல. ஆமா, ஹெல்த் கேரா, டிஃபென்ஸா, டெக்னாலஜியா, யூனிவர்சிட்டி, நான் ப்ராஃபிட்டுக்கெல்லாம் உண்டா இல்லையான்னு தெரியல. இந்த தெளிவில்லாம இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் இல்லையா? நிச்சயமா. இதோட தாக்கம் இந்தியா மேல தான் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். போன வருஷம் பாருங்க, 71% H1B விசா இந்தியர்களுக்கு தான். கரெக்ட். அப்போ இந்த $1,00,000 கட்டணம் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? அமெரிக்கால படிச்சு முடிச்சு வேலை தேடுற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிலைமை ரொம்ப கஷ்டமாகும் அவங்களுக்கு. கம்பெனிங்க யோசிப்பாங்க இல்லையா, இவ்ளோ செலவு பண்ணணுமான்னு. ஏற்கனவே அங்க H1Bல இருக்கிற குடும்பங்கள் இந்தியா வந்துட்டு திரும்பி போறதுல ஏதாவது சிக்கல் வருமா? அதுல நேரடி சிக்கல் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு விதமான பயம், குழப்பம் இருக்கும். முக்கியமா நம்ம ஐடி சர்வீஸ் கம்பெனிங்க, அப்புறம் பெரிய எம்என்சிகளோட ஜிசிசிக்கள், அவங்களுக்கு இது பெரிய அடிதானே. ஆமா, பணியாளர் மாத்துறதுக்கு ரொட்டேஷன் இவ்ளோ செலவானா அவங்க நிறைய ப்ராஜெக்ட்டுகளை இந்தியாவுக்கே மாத்த வாய்ப்பு இருக்கு. பெங்களூர், ஹைதராபாத், பூனே மாதிரி இடங்களுக்கு. அமேசான், மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய டெக் கம்பெனிகளும் பாதிக்கப்படுவாங்களா? அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அப்புறம் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ஜேபி மார்கன் மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனிங்க, ஸ்டார்ட் ஸ்டார்ட்-அப்ஸ் நிலைமை தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. ஆமா, அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய சுமை. அப்புறம் யூனிவர்சிட்டி, ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ், அவங்களுக்கு விலக்கு இல்லைன்னா அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. இது அமெரிக்க அரசியலோட சேர்த்து பார்க்கணும்னு சொன்னீங்க. ஆமா, ஏன்னா அமெரிக்கால இப்போ இமிகிரேஷன் ஒரு பெரிய எலெக்ஷன் இஷ்யூவா மாறி இருக்கு. 2012ல 2% வாக்காளர் தான் இது முக்கியமா நினைச்சாங்க. ஆனா இப்போ 2024ல 14.6% பேர் சொல்றாங்க. ஓஹோ. ட்ரம்ப் தரப்பு வாதமே வேணாம், இந்த H1B ஆளுங்க அமெரிக்கர்களோட வேலையையும் சம்பளத்தையும் குறைக்கிறாங்க, வேலையை திருடுறாங்கன்னு சொல்றாங்க. குறிப்பா மேகா ரிப்பப்ளிகன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியர்கள் குறைஞ்ச சம்பளத்துக்கு மிடில் லெவல் வேலையை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. போன வருஷம் 70% இந்திய H1B ஆட்கள் $10,000 கீழே தான் சம்பளம் வாங்கினாங்கன்னு ஒரு டேட்டா இருக்கு. அது அமெரிக்கன் ஐடி சராசரியை விட குறைவு. ஆனா இதுக்கு எதிர்வாதமும் இருக்குமே. இருக்கு. இண்டஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கால ஸ்டெம் ஃபீல்ட்ல திறமையான ஆள் பற்றாக்குறை இருக்கு, அத நிரப்ப H1B தேவைன்னு சொல்றாங்க. ஆமா, சீனா, இந்தியால தான் இப்போ அதிக ஸ்டெம் கிராஜுவேட்ஸ் வர்றாங்க. அதேதான். இது ரெண்டும் முன்வைக்கப்படுற வாதங்கள். நாங்க எந்த பக்கமும் சாயல. ஆனா இந்த $100,000 கட்டணம்ங்கிறது வெறும் பணப்பிரச்சனை இல்ல. அமெரிக்காவோட அந்த பிரெயின் கெயின் பாலிசில ஒரு பெரிய மாற்றம் வரலாம். இந்திய திறமையாளர்களின் போக்கு மாறலாம். சரி, ஒரு பக்கம் இப்படி அமெரிக்க கொள்கை அழுத்தங்கள், இப்போ மறுபக்கம் இந்தியா என்ன செய்யுதுன்னு பாப்போம்.